நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல மெமரி கார்டை பத்தி நம்ம பேச போறோம். SD அசோசியேஷன் ஜூன் 2018ல ஃபுல் வெர்ஷன் SD எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டை அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு அப்புறம் பிப்ரவரி 2019ல MicroSD எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டையும் அறிமுகப்படுத்தினாங்க. SD எக்ஸ்பிரஸ்னா என்ன, MicroSD எக்ஸ்பிரஸ்னா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. மெமரி கார்டு பற்றி எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஸோ இந்த மெமரி கார்டில் நமக்கு தேவையான ஃபோட்டோ, வீடியோ, டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதே நேரத்தில் மெமரி கார்டில் இருந்து மற்ற டிவைஸ்க்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு வசதி கொண்டது தான் இந்த மெமரி கார்டு. இந்த மெமரி கார்டை ஒரு கடையில் போய்ட்டு நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த மெமரி கார்டில் எவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ணணும், அதாவது எத்தனை ஜிபி வேணும், எவ்வளோ அமௌண்ட், இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும்தான் இந்த மெமரி கார்டில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அந்த மெமரி கார்டோட ஸ்பீட் என்ன, அது என்ன கிளாஸ், நம்மளுடைய டிவைஸ்க்கு சப்போர்ட் பண்ணுமா, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறதில்ல, கவனிக்கிறதில்ல. டேரெக்டாக நமக்கு 32 ஜிபி வேணுமா, 64 ஜிபி வேணுமா பார்த்து பைசா கொடுத்து நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ அந்த மெமரி கார்டில் நம்மளுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணும்போது அதுக்கு அதிகப்படியான டைம் எடுக்குது. அதே நேரத்தில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டாவை இன்னொரு டிவைஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுக்கும் டைம் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி பெரிய தவறுகளை நம்ம பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அதே நேரத்தில் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். SD அசோசியேஷன் ஃபுல் ஃபார்மேட் SD எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க மெமரி கார்டுக்காக. இதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 985 மெகாபைட் பெர் செகண்டில் ரீட் அண்ட் ரைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ரெண்டு முக்கியமான ஃபீச்சர்ஸை நம்ம பார்க்க முடியும். PCI எக்ஸ்பிரஸ் மற்றும் NVM மெமரி ஆக்சஸ் லேயர், இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த SD எக்ஸ்பிரஸ் சேம் நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய SSD மாதிரி தான், ரிமூவல் SSD அப்படின்னு சொல்லலாம். ஸோ SD 7.0 ஸ்பெசிஃபிகேஷனில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஜூன் மாதம் 2018. அதுக்கப்புறம் பிப்ரவரி 2019ல் MicroSD எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை லான்ச் பண்ணியிருக்காங்க. சேம் SD எக்ஸ்பிரஸ் மாதிரி தான் MicroSD எக்ஸ்பிரஸும். இந்த MicroSD எக்ஸ்பிரஸ் நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் பயன்படக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த SD எக்ஸ்பிரஸ் எதுக்காக அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி பார்த்திங்கன்னா ரொம்ப அபிவிருத்தியமாக இருக்குது, வளர்ந்து நிற்குது அப்படி சொல்லலாம். அந்த இதுக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்கு தான் இந்த SD எக்ஸ்பிரஸ். ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன், IoT டிவைசஸ், இந்த மாதிரி டிவைஸ்களில் இந்த SD எக்ஸ்பிரஸாக பயன்படுத்த முடியும். இந்த புது டிவைஸ்கள் மட்டும் இல்லைங்க, ஓல்டர் டிவைஸ்களையும் இந்த SD எக்ஸ்பிரஸாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்காங்க. என்ன விலையில் வரப்போகுது, எப்போ லான்ச் ஆக போகுது, எந்த வித தேதியும் அறிமுகப்படுத்தலை. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க.